வருகின்றன. திருச்சி பொன்மலை பகுதி அதிமுக செயலாளர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்ட பொன்மலை பகுதி அதிமுக செயலாளர் கேபிள் சேகர் கடந்த 25ஆம் தேதி அரியமங்கலம் பகுதியில் உள்ள அவரது வீட்டின் அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அரியமங்கலம் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் குடும்ப முன் விரோதம் காரணமாக படுகொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்நிலையில் சேகரின் உறவினர் பார்வதி மற்றும் அப்பாஸ், தங்கமணி, வடிவேலு ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள 7 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே மதுரை அலங்காநல்லூர் அருகே போலி மருத்துவர் அளித்த தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி பெண் பலியானதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் போலி மருத்துவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். அலங்காநல்லூர் பகுதிகளில் இதுபோன்ற போலி மருத்துவர்கள் நடமாட்டம் இருப்பதை அறிந்தும் சுகாதார அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. வெள்ள நீரை அகற்ற இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளன. வைகை, தாமிரபரணி, பெரியார் நதி உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் வெள்ளத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளனர். பலத்த மழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழை வெள்ளம் புகுந்துள்ளதாலும் விவசாய விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கி கிடப்பதாலும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ள நிவாரண நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை மேற்கொள்ளவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குன்னூரில் பெய்த கனமழையால் ராஜாஜி நகர், காந்திபுரம், டிடிகே சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளின் தடுப்பு சுவர் இடிந்து வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் ராட்சத மரம் விழுந்து மண் சரிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் உள்ள மணிமுக்தா அணையிலிருந்து 7000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் மணி நதி, முக்தா நதி ஆகிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். தூத்துக்குடியில் கடந்த 4 நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக உப்பளம் தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 5 லட்சம் மதிப்பிலான 300 டன் உப்பு நீரில் கரைந்தது. சென்னையை அடுத்த செங்கல்பட்டு சுண்ணாம்புக்கார தெருவில் திடீரென்று ஒரு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மூதாட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். படுகாயமடைந்த 3 பேர் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். இதனிடையே மாங்காடு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை அனகை முருகேசன் பார்வையிட்டு நிவாரண நடவடிக்கைகளை விரைந்து முடிக்குமாறு உத்தரவிட்டார். வந்தவாசி அருகே உள்ள சுகநதி ஆற்றின் குறுக்கே தற்காலிகமாக கட்டப்பட்ட மாற்றுப்பாலம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் பஸ் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கோவில்பட்டியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அந்த பகுதியில் உள்ள ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் நடராஜபுரம் பகுதியில் வசிக்கும் ராமசாமி என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் இவரது வீட்டில் இருந்த 1 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பொருட்கள் சேதமடைந்தன. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூரில் பெய்து வரும் கனமழைக்கு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் முதியவர் ஒருவர் பலியானார். இதுவரை 25க்கும் மேற்பட்டோர் மழைக்கு பலியாகி உள்ளதாக கூறப்படுகிறது. விருதுநகரில் இரட்டையர்களுக்கான திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இரட்டை குழந்தைகளாக பிறந்தவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த விழா 2வது ஆண்டாக இங்கு கொண்டாடப்பட்டது. இதில் 5 வயது முதல் 35 வயது வரை உள்ள இரட்டையர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட இரட்டையர்கள் மேடையில் தோன்றி தங்களது ஒரே மாதிரியான குணங்களை வெளிப்படுத்தினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட இரட்டையர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நாங்கள் ட்வின்ஸாக பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். சில நேரத்துக்கு எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் நல்லா பழகுவாங்க. எங்க கூட ட்வின்ஸ்னாலே ரொம்ப ஏற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா பழகுவாங்க. விழுப்புரம் அருகே பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் தங்களை மிரட்டி வாக்குமூலம் வாங்கியதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிபதியிடம் புகார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மண்டபம் கிராமத்தைச் சேர்ந்த 4 பெண்களை காவல்துறையினர் பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு திருக்கோவிலூர் குற்றவியல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் விசாரணையின் போது காவல்துறையினர் தங்களை கேலி செய்தும் பாலியல் பலாத்காரம் குறித்து உண்மையை கூறினால் சிறையில் அடைத்து விடுவதாக மிரட்டி வாக்குமூலம் வாங்கியதாகவும் பாதிக்கப்பட்ட 4 பெண்கள்
குற்றவியல் நீதிபதி முரளிதர கண்ணனிடம் புகார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூரில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு இரவு நேர போக்குவரத்தை தடை செய்வதற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடையடைப்பு, சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடலூரில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு முதுமலை மற்றும் பந்திப்பூர் வன சரணாலயம் வழியாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் நீலகிரிக்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் இந்த வழியாக வருகின்றனர். மேலும் நீலகிரியில் விளையும் காய்கறிகள் மற்றும் டீத்தூள் ஆகியவை இந்த வழியாகத்தான் கர்நாடகாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த சாலையில் செல்வதன் மூலம் வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதாக கூறி ஒருவர் பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனை கண்டித்து கூடலூர் பகுதி மக்கள் கடையடைப்பு மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகில் உள்ள சிலுவைபுரத்தில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுடன் இன்று இந்திய அணி பலப்பரீட்சை. ஒருநாள் தொடரையும் கைப்பற்றுவோம் என கேப்டன் சேவாக் நம்பிக்கை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.